பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சென்று இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு ஒருமித்த ஆதரவு கிடைத்திருக்கிறது. நாட்டு மக்களும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் ராணுவத்தின் நடவடிக்கையை ஆதரித்துள்ளனர். இந்தியா மீது தாக்குதல் நடத்தும் நோக்கத்தில் செயல்பட்டு வந்த பயங்கரவாதிகளின் முகாம்களை அவர்களின் இடத்திலேயே சென்று இந்திய ராணுவம் அழித்துள்ளது. இதையடுத்து தலைநகரில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், இடதுசாரிகள், பகுஜன் சமாஜ், சிவசேனா போன்ற கட்சிகளின் பிரதிநிதிகளும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றனர். Is in response to what they have done in the recent days and what they are planning to do in the future also. This was appreciated by one and all, and then the country, the feedback which we are receiving and also what has been said by other leaders is the entire country people are very happy about the swift action taken by the army. இந்த கூட்டத்தில் ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குனர் ரன்வீர் சிங் இந்திய ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல் குறித்து அனைத்து கட்சியினருக்கும் விரிவாக எடுத்துரைத்தார். ராணுவத்தின் நடவடிக்கைகளுக்கு அனைத்து கட்சியினரும் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்துள்ளனர். The government briefed us about that last night operation. Now we congratulated the army forces, our Indian forces, for successful operation across the LOC, and we have said that the opposition would always be with the forces and the government to deal with terrorism. I still say, this is not the answer. Dialogue has to be there, and that dialogue will have to also begin. But how that will be done depends on how. Now we'll have to wait and see what will be the reaction. முன்னதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை நேரில் சந்தித்து ராணுவ நடவடிக்கைகள் குறித்து விவரித்தார். இதனை அடுத்து அறிக்கை வெளியிட்டுள்ள சோனியா காந்தி, பாகிஸ்தானின் பயங்கரவாத செயலுக்கு ராணுவ நடவடிக்கை மூலம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.